தமிழகம் முழுக்க நிறைய பகுதிகளில் மழை பெஞ்சிட்டு இருக்கு. வரக்கூடிய நாட்கள்லயும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ மழை சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வேட்டி நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கோம். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க. அவங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். கோரிக்கை கண்டிப்பா எப்பவும் ஆடியன்ஸை சொல்ற அதே விஷயம்தான். சேனலை கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தொடர்ந்து பெரிய சப்போர்ட் கொடுக்குறீங்க. சேனலை பெரிய லெவலில் வளர்த்து கொடுத்துருக்கீங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கும் சேனலை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. பீகாரோடைய தேர்தல் முடிவுகள் வெளியாகி ஒரு 4-5 நாள் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் அது பெரிய தாக்கத்தை இன்னும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. பேசும்போதில் டெய்லியும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. குறிப்பாக காங்கிரஸுக்கு திமுகவால் ஒரு நெருக்கடியை இந்த ரிசல்ட் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அதாவது வாழ்த்து சொல்லி என்டிஏவுக்கும் நிதிஷ்குமார் அவர்களுக்கும் வாழ்த்து சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில் காங்கிரஸ் தான் அவர் டைப் பண்ணுறாரு. நீங்கள் இந்த கூட்டணி ஆட்சி அதிகமான சீட்டை கேட்போம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் இனிமேல் பேசாதீங்க அப்படின்ற டோனில் தான் அந்த கடிதத்தை அவர் எழுதியிருக்காரு அப்படின்றது உடன்பிறப்புகளுடைய வாதமாக இருக்குது. ஸோ அந்த ரிசல்ட்டை வச்சு தமிழ்நாட்டில் காங்கிரஸை ஒரு நெருக்கடிக்குள்ளே திமுக தள்ளுறாங்களா? எப்படி பார்க்குறீங்க? அதான் இப்போ நீங்கள் சொன்னது போல் பீகார் எலெக்ஷன்ஸோட இம்பேக்ட் பார்த்தோம்னா பெரிய லெவலில் இருக்குது. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிலையும் இன்னொரு 5 monthsல எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி பீகாரில் எலெக்ஷன்ஸ் நடக்குது. அதில் பிஜேபி அலைன்ஸ் கம்ப்ளீட்டாக ஸ்வீப் பண்ணுறாங்க. குறிப்பாக காங்கிரஸ் பார்ட்டி ரொம்ப மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ நேச்சுரலாக இந்த கட்சிகளோட இன்வால்மெண்ட் தமிழ்நாட்டிலையும் இருக்குது. இந்த கட்சிகளோட ப்ரெசன்ஸ் தமிழ்நாட்டிலையும் இருக்குது. ஸோ அதனால இந்த எலெக்ஷனோட இம்பேக்ட் பார்த்தோன்னா தமிழ்நாட்டிலையும் பெரிய அளவில் இருக்குது. எனக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது மக்கள் பீகார் எலெக்ஷன் சார்ந்த விஷயத்த கன்சியூம் பண்ணுறாங்க. நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறாங்க, அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் பீகார் எலெக்ஷன்ஸோட இம்பேக்ட் இங்கே இருக்கு. ரெண்டாவது, கிளியர் கட்டாக காங்கிரஸுக்கு இது பெரிய ஒரு அடி. இந்தியா முழுக்க காங்கிரஸுக்கு ஒரு பெரிய ஒரு அடி தான். காங்கிரஸ் பார்ட்டி வீக்காக இருக்குது அப்படின்ற சிக்னலை எல்லா இடத்துக்கும் இது அனுப்புது. ரெண்டாவது, மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸும் காங்கிரஸை ஸ்லைட்டாக விமர்சிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கும் அவங்க போயிருக்காங்க. சிபிஐஎம்மாக இருக்கலாம் கேரளாவில். சிபிஐ ராஜா அவர்கள் ஜெனரல் செக்ரட்டரி விமர்சித்து பேசியிருக்காரு. அப்புறம் டிஎம்சிலையும் பார்த்தோம்னா காங்கிரஸுக்கு எதிரான குரல்கள் வர ஆரம்பிக்குது. மம்தா பானர்ஜி தான் இந்தியா அலையன்ஸை லீட் பண்ணும், அதுக்கான ஸ்டேச்சர் அவங்களுக்கு தான் இருக்குன்ற மாதிரிலாம் டிஎம்சி சைட்லேருந்து பேசுகிறாங்க. திமுகவுமே நம்ம நிறைய பாடங்கள் அதுலேருந்து கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்புறம் சிவசேனா உத்தவ் தாக்கரே ஃபேக்ஷன் பார்த்தோம்னா அவங்களும் அதே தான், கொஞ்சம் ஒரு விமர்சன தோனியில தான் இதை பார்க்குறாங்க. ஸோ காங்கிரஸ் பார்ட்டிக்கு இது பெரிய ஒரு பின்னடைவு தான். ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல இதுல இருந்து எல்லாருமே பாடங்களை கற்றுக்கொள்ளணும். பீகார் எலெக்ஷன்ஸ்ல எல்லாருக்குமான லெசன்ஸும் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். முக்கியமான விஷயம் என்னன்னா, பீகார்ல இனிமேல் பாஜக எதிர்ப்பு அப்படின்ற அந்த சிங்கிள் அஜெண்டாவை வச்சு நீங்க வண்டியை ஓட்ட முடியாது. பீகார்ல 20 years ஆச்சு, இன்னும் திரும்ப ஆர்ஜேடியால பவருக்கு வர முடியல. ஸோ அது காட்டக்கூடிய விஷயம் என்ன? மக்கள் குடும்ப அரசியலை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு 2 பசங்க 7 பெண்கள் எல்லாம் மோஸ்ட்லி பார்த்தோம்னா ஆர்ஜேடியில் லல்லு பிரசாத் யாதவோட ஃபேமிலி தான் அந்த கட்சியை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அங்கே ஏகப்பட்ட சண்டைகள் நடக்குது. இந்த சண்டைகள்லாம் பார்த்தோம்னா கட்சியை வலுப்படுத்துறதுக்கோ கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான சண்டைகள் கிடையாது. யார் கட்சியை கண்ட்ரோல் பண்ணுறது, யார் பணத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, யார் அந்த கட்சியை வச்சு லாபத்தை சம்பாதிக்கிறது, இதுதான் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு குரூப் கிட்ட அந்த கட்சி மாட்டிட்டு இருக்கு. நீங்க வெறுமனே சொல்றது என்ன, பாஜகவை நம்ம வீழ்த்தணும், பாஜக ஒரு பாசிச கட்சி, சர்வாதிகார கட்சி, வீழ்த்தணுன்றதுதான் எங்களுக்கு ஓட் போடுங்க. மக்கள் அதை கேட்க மாட்டேங்கிறாங்க. பாஜகவை வீழ்த்தணும் வீழ்த்தக்கூடாதுன்றதான் செகண்டரி, நீ ஒழுங்கா இருக்கியான்றதையும் மக்கள் இப்ப பாக்குறாங்க. ஸோ நாங்கள் ஃபேமிலி பாலிட்டிக்ஸ் சப்போர்ட் பண்ண முடியாது. நீங்கள் பாட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு குடும்பத்தோட கண்ட்ரோலில் ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு ஓட்டுதான்னா நான் எதுக்கு உனக்கு ஓட் போடணும்? லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷனை கரெக்டாக வைங்க, மக்களுக்கு நல்லதை பண்ணுங்க, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க. இதெல்லாம் பண்ணால் சப்போர்ட் பண்ணுறோன்ற இடத்துக்கு மக்கள் வந்துட்டாங்க. ஸோ 20 years மக்கள் ஆர்ஜேடியை பனிஷ் பண்ணுறாங்க. அன்னைக்கு இருந்த ஜங்கிள் ராஜ் இன்னைக்கும் மக்களுக்கு ஞாபகத்தில் இருக்கு. நீங்கள் பிஜேபி பூச்சாண்டிலாம் காட்டினாலும் அது செல்லுபடி ஆக மாட்டேங்குது. ஸோ இது யாருக்கான பாடம்? டிஎம்கேவுக்கான பாடம். தமிழ்நாட்டில் டிஎம்கேவும் அதே விஷயத்தான் பண்றாங்க.
பாஜக எதிர்ப்பு அப்படின்ற ஒரே விஷயத்த மையமா வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பாஜக எதிர்ப்பு நம்ம கையில இருக்கு, எல்லாரும் பாஜகவை பார்த்து பயந்து நமக்கு ஓட் போடுவாங்க, நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் எதிர்கட்சிகளோட வாக்குகள் உடஞ்சு போயிருக்கு, நமக்கு பிரச்சனையே இல்லைன்ற ஒரு அசட்டு தைரியத்துல இருக்காங்க. இதுக்கு ஒரு லிமிட் இருக்கானா, மக்கள் இதை கண்டினியூஸா என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. இங்கேயும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப மோசமான ஃபேமிலி பொலிட்டிக்ஸ் இருக்கிறத பார்க்க முடியுது, கரப்ஷன் பயங்கரமா இருக்கிறத பார்க்க முடியுது, லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாயிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது நேச்சுரலா அங்க நடந்த அதே விஷயம் இங்கேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சும்மா பிஜேபி பூச்சாண்டியை காட்டிட்டு எங்க ஓட்டுகளை நீங்க வாங்கிக்கிட்டே இருக்க முடியாது. நீங்க எங்களுக்கு நல்ல கவர்னன்ஸையும் கொடுக்கணும், அரசியல்ல எங்களுக்கும் ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுக்கணும். நாங்க சும்மா வெளியே உட்காந்து மட்டும் பார்த்துட்டு இருக்க முடியாது, நீங்க பண்ற அரசியல் எங்களுக்கும் அங்க வாய்ப்பு வேணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு மக்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க சொன்னது போல இதுல உங்களுக்கும் பாடங்கள் இருக்கு, அதை டெஃபினட்டா பீகார் எலெக்ஷன்ல இருந்து அதை பார்த்து கத்துக்கணும். காங்கிரஸுக்கு நிறைய பாடங்கள் இருக்கு. காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்தளவுல 61 சீட்ல கண்டெஸ்ட் பண்ணி 6 சீட்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்த கட்சியோட ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப 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 மோசமா இருக்கு. பார்ட்டி வீக் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த காட்டுது. வெஸ்ட் பெங்கால்ல காங்கிரஸ் பார்ட்டி பயங்கரமா வீக் ஆயிருக்காங்க, அதே மாதிரி வேற நிறைய ஸ்டேட்ஸ்ல வீக் ஆயிருக்காங்க. ஓவராலா நார்த்லயே காங்கிரஸ் பார்ட்டி ரொம்ப வீக்கா இருக்காங்க. இப்ப பீகார் எலெக்ஷன்லயும் பார்த்தோம்னா பெரிய பின்னடைவை அவங்க ஃபேஸ் பண்றாங்க. ஸோ காங்கிரஸ் பார்ட்டி என்ன செய்யணுமோ அதை கரெக்டா செய்யணும். ரெண்டாவது, உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்றதை புரிஞ்சும் செயல்படணும். தேவையில்லாம உங்க பலத்தை மீறி அதிகமான சீட்ஸை வாங்குறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்ற முக்கியமான ஒரு சிக்னலையும் இது கொடுக்குது. ஸோ இதுல காங்கிரஸ் பார்ட்டிக்கும் முக்கியமான ஒரு லெசன் இருக்கு. ஸோ இப்போ அதனாலதான் பார்த்தோம்னா ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாமே விமர்சிக்கிறாங்க. இப்போ வெஸ்ட் பெங்கால்ல இருந்து டிஎம்சிக்காரங்க ஏன் இப்போ காங்கிரஸ் பார்ட்டி அட்டாக் பண்றாங்க, அதுக்கான தேவை என்ன? அதுக்கான காரணம் என்னன்னா, இப்போ வெஸ்ட் பெங்கால்ல பெரிய ஒரு அரசியல் மாற்றம் நடந்திருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல 2021 காங்கிரஸுக்கு 0 சீட்ஸ், கம்யூனிஸ்டுகளுக்கு 0 சீட்ஸ், சிபிஐஎம்முக்கு 0 சீட்ஸ், பிஜேபிக்கு 77 சீட்ஸ். ஸோ கம்ப்ளீட்டா அரசியலே பார்த்தோம்னா மாறி இருக்கு 21ல. 2016ல பிஜேபிக்கு 3 சீட்டுங்க, அதுக்கப்புறம் 21ல 77 சீட்டு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஸோ இது ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் அங்க நடந்துட்டு இருக்கு. 2016ல எனக்கு தெரிஞ்சு கம்யூனிஸ்டுகள் அரௌண்ட் ஒரு 30 சீட்ஸ் கண்டெஸ்ட் பண்ணாங்க நினைக்கிறேன், 20 to 30 சீட்ஸ். காங்கிரஸ் வந்து 40+. 21ல 2 பேருமே 0. ஸோ ஏதோ ஒரு பெரிய அரசியல் மாற்றம் வெஸ்ட் பெங்கால்ல நடந்துட்டு இருக்கு. இந்த சூழல்ல இப்ப முக்கியமான 2வது பெரிய கட்சியா பிஜேபி எமர்ஜ் ஆயிருக்காங்க. ஸோ அப்ப டிஎம்சி என்ன விரும்புவாங்க? கம்யூனிஸ்டுகளும் சரி காங்கிரஸும் சரி தனியா நின்று ஓட்ட பிரிக்காம ஒழுங்கா இங்க கூட வந்து உட்காரணும் தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனா காங்கிரஸ் பார்ட்டியை உள்ள கொண்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது கஷ்டம். அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் பெருசா இருக்கும். 21ல பெரிய தோல்வியை அவங்க ஃபேஸ் பண்ணாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் பெருசா இருக்கும். 48-7ல நாங்க இவ்வளவு பெரிய கட்சியா இருந்தோம் தெரியுமா, இந்தியாவுக்கு நாங்க தான் விடுதலை வாங்கி கொடுத்தோன்ற மாதிரி அவங்க அதெல்லாம் பேஸ் பண்ணி நிறைய சீட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அது சிக்கல். ஸோ இப்ப டிஎம்சி என்ன யோசிக்கிறாங்க? காங்கிரஸ் பார்ட்டியை பலவீனப்படுத்தணும்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா காங்கிரஸ் பார்ட்டி ஸ்ட்ராங்கா இருந்தா டிஎம்சிக்கு பிரச்சனை. ஸோ காங்கிரஸ் பார்ட்டியை வீக் ஆக்க வேண்டிய தேவை டிஎம்சிக்கு இருக்கு. பாஜக எதிர்க்கக்கூடிய அதே கட்சிக்கு காங்கிரஸையும் பலவீனப்படுத்த வேண்டிய தேவை அங்க இருக்கு. ஸோ அதனால காங்கிரஸுக்கு எதிராக பேசுறாங்க. கேரளாவில் அதே காரணங்கள் தான். கம்யூனிஸ்டுகள் ஏன் காங்கிரஸுக்கு எதிராக பேசுறாங்க? அவங்களுக்கும் கேரளால நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா காங்கிரஸை வீக்கெண்ட் பண்ணணும். ஸோ ஒரு சைட்ல உங்களுக்கு பிஜேபியை தோக்கடிக்கணும்ன்ற எண்ணமும் இருக்கு, இன்னொரு சைட்ல நீங்க காங்கிரஸையும் வீக் ஆக்குறீங்க. உங்களுக்கு ரீஜனல் கம்பல்ஷனும் இருக்கு. லோக்கல்ல நான் பெர்ஃபார்ம் பண்ணணும்னா காங்கிரஸை நான் பலவீனப்படுத்தணும் அப்படின்ற தேவையும் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கு. அதனால இப்ப இந்த கட்சிகள் காங்கிரஸ் பார்ட்டியை அட்டாக் பண்றாங்க. அதனால காங்கிரஸ் பார்ட்டியும் இருக்கக்கூடிய சூழலை புரிஞ்சு அவங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட ஃபியூச்சர்ல அடாப்ட் ஆகிறது பெட்டர். ஓகே, தமிழ்நாட்டில் அந்த விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குமா? எப்படி தமிழ்நாட்டில் என்ன நிலையா இருக்கும் காங்கிரஸ்க்கு? நார்த்ல ஆர்ஜேடிக்கு காங்கிரஸ் பார்ட்டி பெருசா தேவையில்லை, வெஸ்ட் பெங்கால்ல டிஎம்சிக்கு காங்கிரஸ் பார்ட்டி பெருசா தேவையில்லை. அது நமக்கு புரியுது. அவங்களும் பாஜக எதிர்த்து அரசியல் பண்றாங்க. ஆனா பாஜக எதிர்ப்பு மட்டுமே அங்க அரசியல் கிடையாது. இந்த எல்லா ஸ்டேட்ஸை விட தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு அப்படின்ற விஷயம் பிரதானமா இருக்கு. பாஜக எதிர்ப்புன்ற அந்த ஒரு அரசியல் வச்சா திமுக ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஆர்ஜேடிக்கு காங்கிரஸ் தேவையில்லை, டிஎம்சிக்கு காங்கிரஸ் தேவையில்லை அப்படின்றதுக்காக டிஎம்கேவுக்கு காங்கிரஸ் தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ டிஎம்கேவை பொறுத்தளவுல டிஎம்கேவுக்கு காங்கிரஸ் அவசியம். காங்கிரஸ் பார்ட்டினால டிஎம்கேவால ஜெயிக்க முடியாது. டிஎம்கேவோட அலையன்ஸ்ல கூடிய எல்லா கட்சிகள்லையுமே முக்கியமான கட்சினா திமுகவுக்கு காங்கிரஸ் தான்.
ஸோ அதனால ஆர்ஜேடி மாதிரி டிஎம்சி மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்லலாம் திமுகனால காங்கிரஸை டீல் பண்ண முடியாது. திமுக தொண்டர்கள் வேணா நிறைய பேசலாம், காங்கிரஸுக்கு 10 சீட் தான் கொடுப்போம், காங்கிரஸுக்கு என்ன 3-4% ஓட் ஷேர் தான் இருக்கு, அவங்களுக்கு எதுக்கு நாங்கள் இவ்வளோ சீட் கொடுக்கணும்லாம் பேசலாம். விஷயம் அது கிடையாது. காங்கிரஸ் பார்ட்டி உங்களுக்கு கிரெடிபிலிட்டி கொடுக்குறாங்க, மக்கள் உங்களை நம்பி ஓட் போடல. பாஜக எதிர்ப்புல உங்களுக்கு ஒன்றும் பெரிய ஹோல்டு கிடையாது. ஏற்கனவே ஒரு தடவை பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கீங்க, நாளைக்கு தேவைன்னா திரும்பவும் கூட்டணி வைப்பீங்க. நேத்தும் பாஜக ஒரு ஹிந்துத்துவ கட்சி தானே, இன்னைக்குதான் ஹிந்துத்துவ கட்சி, ஆனா நேத்தும் ஹிந்துத்துவ கட்சி தெரிஞ்சுதானே அலைன்ஸ் வச்சீங்க. ஸோ ஏன் அலைன்ஸ் வச்சீங்க? உங்களுக்கு தேவை ஏற்படுது, வாய்ப்பும் கிடைக்குது, அப்ப ரைட், எதுக்கு வாய்ப்பை மிஸ் பண்ணுவானே, வாய்ப்பை யூஸ் பண்ணி நம்ம லாபத்தை பார்ப்போம்னா நீங்க கூட்டணி வைக்கிறீங்க. நாளைக்கும் அதே மாதிரி வாய்ப்பு கிடைச்சா திமுக கூட்டணி வைக்கும், ஆனா காங்கிரஸ் பார்ட்டி கூட்டணி வைக்காது பாஜகவோட. அது போக காங்கிரஸ் பார்ட்டி நேஷனல் லெவல்ல பாஜகவை எதிர்க்கவும் செய்யுது, இந்தியா அலையன்ஸை லீட் பண்ணுது. இந்தியா அலையன்ஸ்ல கூடிய பிகெஸ்ட் பார்ட்டி இன்னைக்கும் காங்கிரஸ் தான், 99 சீட்ஸ் கையில வச்சிருக்காங்க. ஸோ காங்கிரஸ் பார்ட்டிய பாஜக எதிர்ப்புன்னு வரும்போது திமுகவோட மக்கள் காங்கிரஸ் பார்ட்டியை நம்புவாங்க. ஸோ மைனாரிட்டிஸ்லாம் காங்கிரஸ் பார்ட்டியை நம்புவாங்க. உங்களோட பாஜக எதிர்ப்பு, திமுகவோட பாஜக எதிர்ப்பு களத்துல எடுபடணும்னா கூட காங்கிரஸ் பார்ட்டி இருக்கணும். காங்கிரஸ் பார்ட்டி இல்லாம திமுகனால பாஜக எதிர்ப்பு அரசியல முன்னெடுத்து போக முடியாது. ஸோ அதனால காங்கிரஸ் பார்ட்டி வீக்கா இருக்கலாம், காங்கிரஸோட லீடர்ஷிப் வீக்கா இருக்கலாம், காங்கிரஸோட கேடர் பேஸ் வீக்கா இருக்கலாம், ஓட் பேஸ் வீக்கா இருக்கலாம், அதெல்லாம் ரைட்டு. ஆனா காங்கிரஸ் பார்ட்டி தான் உங்களுக்கு கிரெடிபிலிட்டி கொடுக்கணும். அந்த நம்பகத்தன்மையை கொடுக்கறது யாரு? காங்கிரஸ் பார்ட்டி தான். ரைட், திமுக ஒரு பாஜக எதிர்ப்பு கட்சி தான்ற அந்த கான்பிடன்ஸ், அந்த நம்பகத்தன்மையை மக்களுக்கு கொடுக்கறது காங்கிரஸ் பார்ட்டி தான். அதனால நீங்க காங்கிரஸ் பார்ட்டி ரொம்ப லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி கழட்டிலாம் விட்டீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு வராது. அது எஸ்பெஷலி உங்களோட அரசியல் பாஜக எதிர்ப்பு அரசியலா இருக்கு. ஸோ உங்களோட அரசியல் பாஜக எதிர்ப்பு அரசியலா இருக்கும்போது உங்களுக்கு காங்கிரஸ் அவசியம். அதனால நார்த்ல இருக்கக்கூடிய பார்ட்டிஸ் வேணா அட்டாக் பண்ணலாம் காங்கிரஸை, அதே துணில இங்க திமுக பண்ண முடியாது. திமுகவுக்கு தேவை காங்கிரஸ். 2 சீட்டு கம்மியாக கொடுக்கலாம் அப்படின்லாம் சொல்லலாமே தவிர முழுமையாக திமுக வெளியேற்ற முடியாது காங்கிரஸ் முடியாது. 2-3 சீட்டு கம்மியா வேணா கொடுக்கலாம், அது கூட முடியுமான்னு தெரியல. அது கூட முடியாது. ஏன்னா காங்கிரஸும் கொஞ்சம் டஃப் கொடுக்குறாங்கல்ல. இப்ப இல்ல அவங்களுக்கு என்ன பலம் இருக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, இருக்கு, இதுவும் பலம் தானே. இல்ல டிவிக்கே என்ற ஒரு ஆப்ஷன் இப்போ ஓப்பன் ஆயிருக்குல்ல. கரெக்ட். இப்ப நான் என்ன சொல்ல வரேன், இப்ப காங்கிரஸ் ஒன்றும் சும்மா கிடையாது. இப்ப நான் சொல்றேன்ல, காங்கிரஸ் பார்ட்டி திமுகவுக்கு ஒரு கிரெடிபிலிட்டியை கொடுக்குறாங்க, ஒரு நம்பகத்தன்மையை கொடுக்குறாங்க. அப்ப அது ஒரு வேல்யூ தான். ஓட் ஷேர் வழியா உங்களுக்கு வேல்யூ கொடுக்கலனாலும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறாங்கல்ல. காங்கிரஸ் பார்ட்டி இல்லைன்னா உங்களால ஜெயிக்க முடியாது, மைனாரிட்டிஸ் ஓட்டு உங்களுக்கு வராது. ஸோ இப்போ காங்கிரஸ் பார்ட்டி தேவை, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல. மைனாரிட்டிஸ் காங்கிரஸ் நம்புறாங்களா திமுக நம்புறாங்களா? எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் தான் நான் சொல்லுவேன். ஒன்று, இப்போ கிறிஸ்டின் ஓட்ஸ்லாம் சவுத்தில் வந்து காங்கிரஸுக்கு இருக்கு. ரெண்டாவது, திமுக காங்கிரஸ் பார்ட்டியை கழட்டி விட்டாங்கன்னா மக்கள் திமுக மேல சந்தேகப்பட ஆரம்பிப்பாங்க. ரைட்டு, இவங்க அடுத்தது பிஜேபி பக்கம் தான் போவாங்க, அதுக்கு தான் ரெடி ஆயிட்டு இருக்காங்கன்னு தான் பார்ப்பாங்க. நேச்சுரலா அப்படிதான் யோசிப்பாங்க. காங்கிரஸோட நீங்க அலைன்ஸை பிரேக் பண்ணீங்கன்னா அதான் அப்படிதான் யோசிப்பாங்க. ஓகே, அப்ப திமுக நம்பல, அவங்க காங்கிரஸ் தான் நம்புறாங்க. திமுக நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அவங்க பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்க. நான் அடிச்சு சொல்றேன், நாளைக்கு பிஜேபிக்கு சிம்பிள் மெஜாரிட்டி கிடைக்கலன்னு வச்சுப்போமே, திமுகவோட சப்போர்ட் தேவை அப்படின்ற சூழல் ஏற்படுதுன்னா திமுக யோசிக்காம அங்க போய் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புக்கு தான் திமுக காத்து கிடக்குறாங்க. காங்கிரஸால அதை பண்ண முடியாது. காங்கிரஸால பண்ண முடியாது. நீங்க காங்கிரஸை என்ன பண்ணாலும் அவங்க பாஜக கூட போய் சேர மாட்டாங்க. ஏன்னா அவங்க பாஜகவே அவங்கள வீழ்த்தி தான் எந்திரிச்சு வந்திருக்காங்க. ஸோ பாஜக தான் அவங்களோட எதிரி. பாஜக இருக்க இடத்துல தான் காங்கிரஸ் இருக்குன்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அதனால காங்கிரஸ் பார்ட்டியால பாஜகவோட சேர முடியாது. திமுக அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க, ஏற்கனவே அதை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு திமுக பாஜக எதிர்ப்பு அரசியலை ஏன் பேசுறாங்கன்னா அது அவங்க கொள்கையில இருந்தெல்லாம் அவங்க பேசல. இன்னைக்கு பாஜக எதிர்ப்பு பேசினா ஓட்டு கிடைக்கும்னு அவங்களுக்கு தெரியும். அவ்வளவுதான். எலெக்ஷன்ல ஓட்டு வாங்குறதுக்கு ஒரு வழி, அவ்வளவுதான். பெரிய கொள்கை கோட்பாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதுக்கு முன்னாடியும் கொள்கை கோட்பாடெல்லாம் தூக்கி போட்டு அலைன்ஸ் வச்சிருந்திருக்காங்க. ஃபியூச்சர்ல தேவைனாலும் கண்டிப்பா திமுக பண்ணுவாங்க. ஸோ அதனால காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்தளவுல அவங்களோட ஓட் ஷேர் கம்மியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சில விஷயங்களை அவங்க டெலிவர் பண்றாங்க இந்த அலைன்ஸுக்கு. இது ஒரு பாஜக எதிர்ப்பு கூட்டணி, இது பாசிச எதிர்ப்பு கூட்டணி அப்படின்ற அந்த ஒரு கிரெடிபிலிட்டியை திமுகவுக்கும் அந்த கூட்டணிக்கும் காங்கிரஸ் கொடுக்குறாங்க. நீங்க காங்கிரஸோட அலைன்ஸை பிரேக் பண்ணீங்கன்னா அந்த கிரெடிபிலிட்டி உடஞ்சு போயிடும். அதனால காங்கிரஸ் பார்ட்டிக்கு ஒரு வேல்யூ இருக்கு. திமுக நினைக்கிற மாதிரிலாம் டீல் பண்ண முடியாது. நீங்க சொன்ன மாதிரி இப்ப காங்கிரஸ் பார்ட்டிக்கும் திமுக தேவைதான். காங்கிரஸ் பார்ட்டி என்ன பண்ணுவாங்க? நார்த்ல ஒண்ணுமே இல்ல. இப்ப டிவிக்கே நடத்தினாங்கல்ல எஸ்ஆர் போராட்டம், அதை வந்து சில பெருந்தகை ஆதரிக்கிறார், வரவேற்கிறார். இப்படி டிவிக்கேவை சப்போர்ட் பண்ண வேண்டிய, வாழ்த்த வேண்டிய அவசியம் காங்கிரஸுக்கு எங்க வருது? டிஎம்கே ரொம்ப அகேன்ஸ்டா செயல்படுறாங்க டிவிகேவுக்கு. ஆனா காங்கிரஸ் வந்து வரவேற்கிறாங்க இந்த போராட்டத்தை.
ஸோ இன்னொரு கேட் ஓப்பனா இருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்களா அவங்க? அவ்வளவுதான். ஸோ இப்ப பாருங்க, இப்ப காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்தளவுல காங்கிரஸ் பார்ட்டிக்கு திமுக தேவை, அதே மாதிரி திமுகவுக்கும் காங்கிரஸ் பார்ட்டி தேவை. ரெண்டு பேருக்குமே 2 பேர் தேவை. அப்படி 2 பேருக்குமே 2 பேரோட தேவை இருக்கும்போது 2 பேருமே அலைன்ஸை பிரேக் பண்ணிக்க முடியாது. இப்ப இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, காங்கிரஸ் பார்ட்டி கொஞ்சம் அதிகமான சீட்ஸ் எதிர்பார்க்கறாங்க, டிஎம்கே கொஞ்சம் கம்மியா தான் தருவோம் அப்படின்ற இடத்துல இருக்காங்க. இது ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான். ஸோ அது சார்ந்த நெகோசியேஷன்ஸ் இப்போ போயிட்டு இருக்கு. இப்ப நார்மலான சூழல் என்ன ஆகும்னா, காங்கிரஸ் பார்ட்டிக்கு வேற ஆப்ஷன்ஸ் இருக்கும். டிஎம்கே எங்களுக்கு கம்மியான சீட்ஸ் கொடுத்தா நாங்க அதிமுகவோட போயிருவோம், அப்படி ஏதாவது ஒரு நெகோசியேட் பண்ணலாம். ஆனா இப்ப அந்த சூழல் இல்லை. அதிமுகவோட பாஜக இருக்காங்க. ஸோ அப்ப காங்கிரஸுக்கு ஒரே ஆப்ஷன் தான் திமுக மட்டும்தான். ஸோ அப்ப திமுகவோட இருந்துகிட்டு திமுகவோட அலைன்ஸை பிரேக் பண்ணாமலே நெகோசியேட் பண்ணணும். அப்ப என்ன பண்றது? புதுசா காங்கிரஸுக்குள்ளேயே சில பேர் இந்த அலைன்ஸை விமர்சிக்கிறது, திமுகனால நாங்க பலவீனப்பட்டு போயிட்டோம், திமுகனால எங்களுக்கு கம்மியான சீட்ஸ் தான் கிடைச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்லாம் பேசுறது. ஸோ அப்ப என்ன ஆகுது? அது நீங்க கூட்டணியில் இருந்துகிட்டே வெளியில இந்த மாதிரியா சில விஷயங்கள் பேசும்போது திமுகவுக்கு ஒரு விதமான ஒரு அழுத்தம் கிரியேட் ஆகுது. அதே மாதிரி இப்ப செல்வ பிறந்தகை அவர்கள் டிவிகேவோட அந்த போராட்டத்தை ஆதரிச்சு பேசினதா சொல்றீங்க. ஸோ அப்படி பண்ணும்போதும் திமுக ரொம்ப காட்டமா டிவிகேவை அட்டாக் பண்ணி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. செல்வ பிறந்தகை அவர்கள் டிவிகேவை சாஃப்டா டீல் பண்றாருங்க. ஸோ அதுவுமே திமுகவுக்கு பப்ளிக்ல ஒரு நெருடலை ஏற்படுத்தும். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் இல்லாதனால உள்ளுக்குள்ளே இந்த மாதிரியான சில விஷயங்கள் பண்றீங்க. கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டே மீடியா வழியா திமுகவுக்கு சில அழுத்தங்கள் போடுறீங்க. அதுக்கான காரணம் என்ன? கொஞ்சம் அழுத்தங்கள் போட்டு எக்ஸ்ட்ரா சீட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு பாக்குறீங்க. பட் என்னன்னா, 2 பேராலையும் அலைன்ஸ் இல்லாம இருக்க முடியாது. காங்கிரஸுக்கு இன்னைக்கு நார்த்ல எல்லாம் ஒரு ஹோல்டும் கிடையாது. அவங்களுக்கு சவுத்தை நம்பி தான் அவங்க இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு முக்கியமான ஒரு ஸ்டேட். இப்ப காங்கிரஸோட முக்கியமான எண்ணம் என்னவா இருக்கும்னா, என்ன ஆனாலும் திமுக விட்டுறக்கூடாது, நாளை பின்ன திமுக பாஜக கிட்ட போயிடக்கூடாது. அதே மாதிரி பாஜகவோட விருப்பம் என்னவா இருக்கும்னா, திமுக நம்ம கிட்ட வருதோ இல்லையோ காங்கிரஸ திமுக கழட்டி விட்டுறணும். இதுதான் பாஜகவோட விருப்பமா இருக்கும். ஸோ அந்த வகையில காங்கிரஸ் பார்ட்டி அது நடக்க விடாம ஸ்டாப் பண்ணுன்றதான் காங்கிரஸ் பார்ட்டியோட பிளானா இருக்கும். ஸோ இந்த அலைன்ஸ் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. 2 பேருக்குமே தேவை இருக்கு. பட் சீட் நெகோசியேஷன் வரும்போது 2 பேரும் டஃபா டீல் பண்ண போறாங்க. வேற வழி கிடையாது. 2 பேரும் டஃபா தான் ஃபைட் பண்ணி ஆகணும். காங்கிரஸை திமுக தூக்கி தான் சுமக்குது. ஆனா அப்படி சுமக்கிறதுல பெரிய லாபம் இருக்குன்றீங்க. கண்டிப்பா. சும்மா எதுவும் பண்ண மாட்டாங்கல்ல. என்ன திமுக என்ன சோசியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷனா என்ன காங்கிரஸ் பார்ட்டியை சும்மா தோள தூக்கி சுமக்கிறது? காங்கிரஸ் கிட்ட இருந்து சாலிடான ரிட்டர்ன்ஸ் வருது திமுகவுக்கு. இப்ப சில நிறுவனங்கள்லாம் பாத்தீங்கன்னா வயசானதுக்கு அப்புறம் கொஞ்சம் செயலற்று போய் இருப்பாங்க, பெருசா அவங்களால ஃபங்க்ஷன் ஆக முடியாது. பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். தாஜ் ஹோட்டல் எடுத்துக்கிட்டீங்கன்னா பழைய ஹோட்டல் ஆயாச்சு. ஒரு காலத்துல பெரிய பிரிஸ்டீஜா இருந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் இன்னைக்கு கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் அந்த பழைய ஷைன் இல்லை. பட் இருந்தாலும் அந்த பிராண்டுக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல. அதே மாதிரிதான் காங்கிரஸ் பார்ட்டியும் பழைய ஒரு இன்ஸ்டிடியூஷனா இருந்தாலும் காங்கிரஸ் பார்ட்டிக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு, அந்த பிராண்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. இன்னைக்கும் பிஜேபி எதிர்ப்புனா காங்கிரஸ் தான். 99 சீட்ஸ் வச்சிருக்காங்க. அதனால நீங்க காங்கிரஸ் பார்ட்டி எல்லாம் தூக்கி எல்லாம் போட்டுற முடியாது. காங்கிரஸ் பார்ட்டி இந்தியா முழுக்க ரொம்ப வீக்கா இருக்காங்க அப்படின்றதெல்லாம் அம்பலப்பட்டாலும் நீங்க டிஎம்சி மாதிரிலாம் காங்கிரஸை டீல் பண்ணிட முடியாது, கம்யூனிஸ்டுகள் மாதிரிலாம் காங்கிரஸை டீல் பண்ணிட முடியாது. உங்களுக்கு காங்கிரஸ் பார்ட்டி தேவை. அடுத்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இப்ப தமிழ்நாடு முழுக்க நிறைய பகுதிகளில் கடுமையான மழை பெஞ்சிட்டு இருக்கு. வரக்கூடிய நாட்கள்லயும் நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ மழை சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக நாம் தமிழ் கட்சியினுடைய இந்த இயற்கை சார்ந்த மாநாடுகள், ரீசெண்டாக தண்ணீர் மாநாடு நடத்தியிருந்தாங்க தஞ்சாவூர்ல. அடுத்ததாக கடலம்மா மாநாடு அப்படின்னு நடத்தப்படுறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இயற்கை சார்ந்த இந்த மாநாடு இது மக்களிடையே வரவேற்பை பெறுதா இல்லையே, எப்படி பாக்குறீங்க இந்த மாநாட்டை? இப்ப நாம் தமிழர் பொறுத்தளவுல இயற்கையை மையமா வச்சு நிறைய விஷயங்களை செய்துட்டு வராங்க. இது என்ன மாதிரியான ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்றதான் நமக்கு தெரியல. பட் ஒரு விஷயம் என்னன்னா, என்டிகேவுக்கு இது ஒரு நல்ல ஒரு நேமை கிரியேட் பண்ணும், ஒரு யூனிக்கான ஒரு அடையாளத்தையும் இது கொடுக்கும். மற்ற கட்சிகள்லாம் நீங்க பாருங்க, மோஸ்ட்லி அந்த கட்சிகள்லாம் என்ன பண்றாங்க, எலெக்ஷனை பேஸ் பண்ணி ஏதோ ஒரு கேம்பெயின் விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, கூட்டணி சார்ந்து பேசிட்டு இருக்காங்க, பிரச்சாரம் சார்ந்த விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு சைட்ல நடக்கும்போது இன்னொரு கட்சி அதெல்லாம் டச் பண்ணாம யாருமே டச் பண்ணாத இஷ்யூஸ் எடுத்து அவங்க பேசிட்டு இருக்காங்க. கடல், நீர், ஆடு மாடுகள், மலைகள், இந்த மாதிரியான விஷயங்கள்.
இயற்கை சார்ந்த விஷயங்களை வச்சு அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில இது ஓட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுமான்னு எனக்கு தெரியல. பட் டெஃபினட்டா என்டிகேவுக்கு நல்ல ஒரு நேமை இது பெற்றுத்தரும். இப்ப ஒருத்தர் மேபி ஏடிஎம்கே கூட ஓட் போடலாம், டிஎம்கே கூட ஓட் போடலாம், பிஜேபி கூட ஓட் போடலாம். ஆனா என்டிகேவை ஒரு பாசிட்டிவா பார்ப்பார். அவர் ஓட்டு போடலனா கூட ரைட், இவங்க ஏதோ ஒன்று பண்றாங்க, நம்மனால அதோட பெருசா கனெக்ட் பண்ண முடியல, பட் இருந்தாலும் நல்ல விஷயமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. இந்த பாயிண்ட்டை நான் ஏன் சொல்றேன்னா, பொதுவா எலெக்ஷன் வரும்போது இந்த மாதிரியான இஷ்யூஸ் பார்த்தோம்னா மக்களோட ஓட்டிங் ப்ரிஃபரன்ஸை பெருசா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. இப்போ உதாரணத்துக்கு பீகார்லயே பார்க்குறோம், ராகுல் காந்தி என்ன பண்றாரு, ஓட் சோரி அப்படின்ற இஷ்யூவை கையில் எடுக்கிறார், வாக்கு திருட்டு அப்படின்ற இஷ்யூவை கையில் எடுக்கிறார். அந்த இஷ்யூ பெருசா எடுபடலை. இன்ஃபேக்ட் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்ற விஷயம் இதுதான், ராகுல் காந்தி பெரிய ஒரு முட்டாள்தனத்தை பண்றாங்க தான் நம்ம சொல்றோம். எலெக்ஷன் வரும்போது மக்களை அப்படியே டச் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் அது இம்பாக்டை ஏற்படுத்தும். இப்போ விலையேற்றமா இருக்கலாம், கெரோசினோட ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, உணவுப் பொருட்களோட ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, பெட்ரோலோட ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, வீட்டு வாடகைலாம் இன்க்ரீஸ் ஆகுது, ரியல் எஸ்டேட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எலெக்ஷன்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களை இம்மிடியேட்டா அன்னைக்கே அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயம். அவன் ஓட்டு போடும்போது இந்த பிரச்சனையெல்லாம் சுமந்துக்கிட்டே தான் வருவான். ஸோ அதனாலதான் இன்னைக்கு மாசம் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோம் உரிமை தொகைன்னு, அவன் இந்த ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனையை கொஞ்சம் அப்படி லைட்டா ரிலாக்ஸ் பண்ணி விடுவாங்க, கொஞ்சம் ஒரு சின்ன ரிலீஃபா இருக்கும். டக்குன்னு பீகார்ல ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா என்ன ஆகுது, ஆட்சி மாறி போச்சு. ஆமா, அப்பா அப்படி ரிலாக்ஸ் ஆகிறான். அந்த ரிலாக்ஸ் ஆனோடனே அவனுக்கு தெரியுது, ஒரு இம்பாக்ட் அவன் ஃபீல் பண்றான். பாருங்க, என் லைஃப்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டுருக்கு, என் கையில ஒரு 10,000 ரூபாய் வந்துச்சுன்னா என் லைஃப்ல ஒரு மாற்றத்தை கிரியேட் பண்ணுது, அதுதான் அவன் எதிர்பார்க்கறான். ஸோ இப்போ நான் இயற்கையை நான் பாதுகாப்பேன் அப்படின்றது அது ரொம்ப பெரிய, அது கரெக்டான விஷயம், லாங் ரன்ல ரொம்ப தேவையான விஷயம். நம்ம இயற்கையை பாதுகாக்காம இருந்தோம்னா ஒரு 20-30 இயர்ஸ் கழிச்சு பெரிய பாதிப்பை ஃபேஸ் பண்ணுவோம். பாதுகாத்தோம்னா நல்லா பெட்டரா இருக்கும், அதெல்லாம் ரைட்டு. ஆனா சாதாரண மக்கள் இந்த 20-30 இயர்ஸ் கேம் இதுல அவங்க இல்லை. அவங்க என்னன்னா, எனக்கு உடனே எனக்கு ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு. இன்னைக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, இன்னைக்கு இருக்க பிரச்சனை இருந்து நான் லைட்டா மீண்டு வரணும். அதனாலதான் நம்ம ஆளுங்க மக்கள் இப்படி பிரச்சனை இருக்கும்போது, இந்த வச்சுக்கோ டிவி, இந்த வச்சுக்கோ லேப்டாப், ஓட்டுக்கு காசு, ஆமா ஓட்டுக்கு ஒரு 2000 ரூபாய் காசை வச்சுக்க, இப்படிலாம் கொடுக்கும்போது நம்ம ஆளுங்க சாதாரண மக்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. அஃப்கோர்ஸ் நம்ம என்ன பண்ண முடியும். ஸோ அதனால இது எலெக்ஷன்ல ஓட்டிங் பேட்டர்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய இஷ்யூஸ் கிடையாது. இதெல்லாம் இயற்கை சார்ந்த இந்த இஷ்யூஸ்லாம், ஆடு மாடுகளுக்கான மாநாடு, மலைகளுக்கான மாநாடுலாம். ஆனா கட்சிக்கு ஒரு நல்ல நேமை கிரியேட் பண்ணும். ஸோ ஒரு பிராண்டா என்டிகே டெவலப் ஆகுது, இது யூஸ் ஆகும். இது ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல பெரிய உதவியா இருக்கும். அப்புறம் நம்ம இன்னைக்கே ஓட்டுகளை மையமா வச்சு நீங்க அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது கமர்ஷியல் பார்ட்டிக்ஸ் அந்த அவசியம் இருக்கு. இன்னும் 5 மாசம் இருக்குங்க எலெக்ஷனுக்கு. எல்லா கட்சியும் கூட்டணி பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லா கட்சியும் கிரவுண்ட்ல இறங்கி கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளும் அந்த ஆங்கிள் பேச ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அதுக்குன்னு என்டிகேவும் ஓட்ஸை மையப்படுத்தி அவங்களும் பொலிட்டிக்ஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. அவங்க தொலைநோக்கு பார்வையோட வேற விஷயங்கள் பண்ணலாம். எலெக்ஷன் கிட்ட வரும்போது எலெக்ஷன்ல ஓட்ஸை மையமா வச்சும் அவங்க கேம்பெயின் ரன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போதைக்கு அவங்க பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் இருக்கு பாருங்க, இயற்கை சார்ந்த நிறைய விஷயங்கள் பண்றாங்க பாருங்க, அது கட்சிக்காரங்க மத்தியில ஒரு அவங்கள கொஞ்சம் ஊக்கப்படுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி கட்சிக்கு ஒரு நல்ல நேமையும் பெற்று தரும். ஆனா இது ஓட்ஸா கன்வெர்ட் ஆகிறதுக்கு இது யூஸ் ஆகுமானா மேபி ஆகலாம். எந்த அளவுக்கு ஆகுன்றது ஒரு கேள்விக்குறிதான். குறிப்பா ஒரு விஷயம் என்னன்னா, இந்த விஷயங்கள் எல்லாமே இயற்கை சார்ந்த விஷயங்களா இருக்கு. இயற்கை சார்ந்த விஷயங்களோட கிராமத்து மக்கள் பெட்டரா கனெக்ட் ஆகலாம். விவசாயிகள், ஆடு மாடுகள் மாநாடுன்னா அது விவசாயிகளோட கனெக்ட் ஆகும். மலைகளுக்கான மாநாடுன்னா விவசாயிகளோட கனெக்ட் ஆகும். மரங்களுக்கான மாநாடுன்னா விவசாயிகளோட கனெக்ட் ஆகும். அவங்களோட கொஞ்சம் ஓரளவு கனெக்ட் ஆகும். அந்த வகையில பார்த்தோம்னா மேபி ஓட்ஸாவும் அந்த பகுதிகளில் கனெக்ட் ஆகலாம், கன்வெர்ட்டா மாறலாம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு விரக்தி இருக்கு, ஏன்னா அவங்களை ஃபோக்கஸ் பண்றதே இல்லை. இப்ப இபிஎஸ் அவர்கள் பார்த்தோம்னா ஒரு கேம்பெயின் ஃபுல்லா விவசாயிகள், கிராமங்கள் சார்ந்து நிறைய பண்ணிட்டு இருக்காரு. பட் மோஸ்ட்லி எலெக்ஷன் வரும்போது பெருசா கிராமங்களை யாரும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. மீடியாவோட கவரேஜும் பார்த்தோம்னா நகரங்களை மையமா வச்சுதான் இருக்கும். எலெக்ஷனை விட்டுருங்க, ஜென்ரலாவே அப்படிதான் இருக்கும். பெருசா கவரேஜே இருக்காது கிராமத்து மக்களுக்கு. அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இப்ப நம்ம பேசுறோம் 11% growthன்றத அவ்வளோ பேச்சு பேசுறோம். அக்ரிகல்ச்சர் செக்டர்ல மைனஸ்ல போயிட்டு இருக்கு, growth இல்ல, -0.09.
ஸோ அப்போ அந்த செக்டரே ஷ்ரிங்க் ஆயிட்டு இருக்கு. அதை பத்தி யாருமே பேசல. அது காட்டக்கூடிய விஷயம் என்ன, அந்த மக்களுக்கு எந்த ரெப்ரசன்டேஷனுமே இல்லை மீடியாலலாம். அவங்க பிரச்சனையை பேசுறதுக்கு ஆளே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கையில் எடுத்தா கிராமப்புற மக்கள் பாசிட்டிவா பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, என்னதான் மாநாடுகள் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி போட்டாலும், சீமான் அவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணாலும், ஊடகங்கள்ல முன்னாடி இருந்த அளவுக்கு என்டிகேவுக்கும் சீமான் அவர்களுக்கும் போதிய வெளிச்சம் இல்லையா? எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஊடகம் தான் மக்களிடையே போய் சேருவதற்கான ஒரு மீடியமா இருக்கு. இப்போ ஊடகத்திலே ஒரு கட்சி கட் ஆகுது அப்படின்னும் பொழுது எப்படி மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, எலெக்ஷன் வேற நெருங்குது. எப்படி பாக்குறீங்க இதை? அதான் இப்போ ஒரு கட்சிக்கு தேவை ஊடக வெளிச்சம் அப்படின்றத தாண்டி அந்த கட்சிக்கு ஒரு நல்ல கேடர் பேஸ் தான் எனக்கு தெரிஞ்ச அவசியம். அந்த கட்சிக்கிட்ட எந்த மாதிரியான தொண்டர்கள் இருக்காங்க, நல்ல ஆக்டிவான விஷயம் தெரிஞ்ச கேடர்ஸ் இருக்காங்களா, அதுதான் முக்கியம். இந்த ஊடக வெளிச்சம்ன்றது பெரிய விஷயமா நான் பார்க்கல. நீங்களே பாருங்க, நம்ம ஒரு 6-7 மாசமா பேசிட்டு இருக்கோம். ஏதாவது உருப்படியான விஷயத்துக்கு ஊடக வெளிச்சம் கிடைச்சிருக்கா? தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை, இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்கு. ஒரு கவரேஜும் இல்லை. அந்த மக்கள் போராட்டத்துக்கு ஒரு கவரேஜும் கொடுக்கல. விவசாயிகள் பிரச்சனை, என்ன ஊடக வெளிச்சம் கிடைச்சது? ஸோ இப்போ ஊடக வெளிச்சம் எதுக்கெல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா, தேவையில்லாத உருப்படாத விஷயங்களுக்கு தான் ஊடக வெளிச்சம் கிடைக்குது. அதிமுகவுக்குள்ள பிரச்சனை, இபிஎஸ் அப்படி பேசிட்டார், ஓபிஎஸ் இப்படி பேசிட்டார், செங்கோட்டையன் அதை சொல்லிட்டார், டிடிவி இப்படி பேசிட்டார், இதுக்கு நிறைய ஊடக வெளிச்சம் கிடைக்குது. ஸோ அதிமுகவுக்குள்ள பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு நிறைய ஊடக வெளிச்சம் கிடைக்குது. அதே மாதிரி விஜய் வராரு, அவரு எதையாவது பேசுவாரு, பேசியாச்சுன்னா உடனே சகட்டு மேனிக்கு என்னத்தலாமோ பேச ஆரம்பிச்சிடுவாங்க மீடியால. விஜய் வந்தாருன்னா தனியா ஆட்சி அமைப்பாரா, விஜய் தான் எதிர்கட்சி ஆவாரா, விஜய்க்கு 20% ஓட்டா 30% ஓட்டா, ரெண்டாவது பெரிய கட்சி விஜயா, இந்த மாதிரியான விஷயங்கள் பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஜோஷியமா, இதெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஸோ ஊடக வெளிச்சம் எது கிடைக்குது? தேவையில்லாத விஷயங்களுக்கு தான் ஊடக வெளிச்சம் கிடைக்குது. தேவையான விஷயங்கள், மக்கள் பிரச்சனைகளுக்கு ஊடக வெளிச்சம் கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால ஊடக வெளிச்சம் ஒரு கட்சிக்கு கிடைக்கலன்னா மேபி அந்த கட்சி நல்ல பாதையில போயிட்டு இருக்குன்னு கூட பார்க்கலாம். ஸோ அதனால இவங்க இந்த மாதிரியான மோசமான ஊடகங்களோட வெளிச்சம் கிடைக்காம இருக்கிறது ஒரு வகையில நல்லதுதான். ஸோ ஒரு கட்சியை பொறுத்தளவுல ஊடகத்துல அவங்க எவ்வளவு ஃபேமஸா இருக்காங்க அப்படின்றத தாண்டி அந்த கட்சியோட ஸ்ட்ரென்த் என்னவா இருக்கும்னா அந்த கட்சியோட தொண்டர்கள் தான். ஆனா மீடியா ஒரு முக்கியமான இடம் இல்லையா? அங்க போய் சேர்ந்தா தானே மக்கள்கிட்ட போய் சேர முடியும். மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு ஊடகங்கள் அவசியம் நான் பார்க்கல. இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு கட்சிக்கு முக்கியமான ஸ்ட்ரென்த் அந்த கட்சியோட கேடர்ஸ் தான். என்னோட நம்பிக்கை என்னன்னா, ஒரு தனி மனிதனுக்கு பெரிய பவர் இருக்கு. அவன் மைண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஐடியாஸ் இருக்கு பாருங்க, அதுக்கு பெரிய பவர் இருக்கு. சும்மா அந்த ஊடக வெளிச்சம் அதெல்லாம் ஓகே, ஷார்ட் டேர்ம்ல உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும். இந்த மீடியா மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பண்ணி அதெல்லாம் அதிகார வர்க்கத்துக்கு யூஸ் ஆகும். ஆனா பவர்ஃபுல்லான ஐடியாஸும் பவர்ஃபுல்லான தாட்ஸும் இருந்ததுன்னா அது உங்களையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும், சொசைட்டியும் அது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடும். அதுக்கான ஸ்ட்ரென்த் ஐடியாஸுக்கு இருக்கு. ஸோ அதனால நமக்கு வேண்டியது என்னன்னா, நல்ல யங்ஸ்டர்ஸ், நல்ல ஐடியாலஜி புரிஞ்ச ஆட்கள், சொசைட்டியை மாற்றணுன்ற ஒரு வெறி இருக்கக்கூடியவங்க, இவங்க தான் நமக்கு முக்கியம். டிசிப்ளின்டா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஆர்கனைசர்ஸ். ஒவ்வொருத்தவங்களும் கீழே ஒரு 40-50 பேரை ஆர்கனைஸ் பண்ற கெப்பாசிட்டியோட இருக்கணும். அந்த கெப்பாசிட்டியோட நல்ல ஐடியாலஜிக்கல் பிடிப்போடு இருக்கக்கூடிய ஆட்கள் இருந்தாங்கன்னா நாளைக்கு கரெக்டான டைம் வரும்போது பெரிய மாற்றத்தை அவங்க ஏற்படுத்துவாங்க. சரியான ஒரு புறசூழல் அமையும் போது கரெக்டான மாற்றத்தை அவங்க கொண்டு வருவாங்க. ஊடகங்கள்லாம் கவர் பண்ணாலும் கவர் பண்ணலனாலும் ஊடகத்தெல்லாம் மீறி அவங்க அதை பண்ணிடுவாங்க. எப்போ நான் சொல்ற ஒரு விஷயம் தான், ரஷ்யன் ரெவல்யூஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1917 நடக்குது. அந்த ரெவல்யூஷன் நடக்கிறதுக்கு முந்தின நாள் ஈவ் ஆஃப் த ரெவல்யூஷன் பாங்க. ஈவ் ஆஃப் த ரெவல்யூஷன் பாத்தீங்கன்னா போல்ஷெவிக் பார்ட்டியோட மெம்பர்ஷிப் அரௌண்ட் 20,000 தான். அவங்களுக்கு டிவிகே மாதிரி கோடிக்கணக்கான மெம்பர்ஸ் கிடையாது. அவங்களுக்கு பெரிய பொதுக்கூட்டம் அப்புறம் இந்த மாநாடெல்லாம் நடத்தினா லட்சக்கணக்கான பேர் வரல. வெறும் 20,000 பேர். ரஷ்யா மாதிரியான ஒரு பெரிய நாட்டுல வெறும் 20,000 பேர் தான். நிறைய கிராமங்கள்ல போல்ஷிக்ஸே இருந்திருக்க மாட்டாங்க இப்ப. ஸோ இந்த 20,000 பேரை வச்சு ஒரு பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்துறாங்க. அந்த புரட்சி உலகம் முழுக்க பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இப்ப நான் கம்யூனிசம் எல்லாம் ஏத்துக்க மாட்டேன், பட் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ஐடியாலஜிக்கல் பிடிப்புள்ள ஆட்கள் நினைச்சாங்கன்னா என்ன பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியுன்றதை பாருங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ்லாம் வர ஆரம்பிக்குது. பிரிட்டன்ல, யூரோப்ல, ஏஷியாவில், மற்ற கண்ட்ரீஸ்ல, ஆப்பிரிக்கால, எல்லா நாட்டிலையும் கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் வர ஆரம்பிக்குது. அப்புறம் 90ஸ்க்கு அப்புறம் அஃப்கோர்ஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆகிறாங்க. பட் அவங்க ஒரு அடி அடிக்கிறாங்க. அந்த 20,000 பேர் சேர்ந்து ஒரு அடி அடிக்கிறாங்க. உலகம் முழுக்க பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. நெக்ஸ்ட் ஒரு 50 இயர்ஸ் பார்த்தோம்னா பெரிய சேஞ்சஸை கொண்டு வராங்க. ஸோ இவ்வளோ பெரிய இம்பேக்டை ஒரு 20,000 பேரால ஏற்படுத்த முடியுது. இவங்களுக்கு என்ன ஊடக வெளிச்சம் கிடைச்சிருக்கும்? ஜார் மன்னர் அவங்களுக்கு ஊடக வெளிச்சம் கொடுத்துருப்பாரா? கொடுத்துருக்க மாட்டார். ஸோ அவங்களுக்கும் பிடிப்பு இருக்கு, ஒரு ஐடியாலஜி மேல பெரிய ஒரு பிடிப்பு இருக்கு.
அவங்க கொள்கை மேல பெரிய பிடிப்பு இருக்கு. நமக்கு அதுல உடன்பாடு இல்லைனாலும் அவங்களுக்கு அந்த கொள்கை மேல பிடிப்பு இருக்கு. ஸோ அதுதான் அவசியம்னு பாக்குறேன். ஸோ நான் வந்து இந்த ஊடகங்கள் எல்லாம் நம்பி நம்ம இருக்கக்கூடாது. ஒரு இண்டிவிஜுவலுக்கு பெரிய பவர் இருக்குங்க. சொசைட்டில பாருங்க எவ்வளவு பெரிய மாற்றங்களை தனிநபர்களா கொண்டு வந்திருக்காங்க. இண்டிவிஜுவலுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, அவனோட மைண்டுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, அவன் மைண்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஐடியாஸுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்மளை நம்பி இருக்கணும். இப்ப பார்க்கும்போது பெரிய இந்த அதிகார வர்க்கம், அதிகாரத்துல இருக்கவங்கலாம் பெரிய ஆளுங்க மாதிரி தெரிவாங்க. அது எப்பவுமே இந்த மாதிரி தான். அதிகாரம் இந்த மாதிரி பெரிய ஒருத்தன் கையில அதிகாரம் இருக்கும்போது அவனுக்கு முடிவே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் வெளில இருந்து பாக்குறதுக்கு. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போதும் சரி, இபிஎஸ் இருக்கும் போதும் சரி, அதிமுக அப்படித்தானே இருந்தது. அதிமுக பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்கப்பா, திமுக என்ன இவ்வளவு வீக்கா இருக்குன்ற மாதிரி தோற்றம் இருந்தது. அதுக்கப்புறம் இப்ப திமுக பவருக்கு வந்தோடனே என்னப்பா திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அதிமுக வீக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி தோற்றம் இருக்கு. இந்த தோற்றத்தை ஏற்படுத்துறது என்ன? பவர். உங்க கையில பவர் இருந்ததுன்னா நீங்க இன்வின்சிபிளா இருப்பீங்க பாக்குறதுக்கு. பவரை பிடிங்கி விட்டாச்சுன்னா நீங்க வீக்கா இருப்பீங்க. அதான் ஒரு எஸ்எஸ்பாங்க நாட்ஜிஸுக்கு இந்த பிளாக் யூனிஃபார்ம்லாம் போட்டு பயங்கர கம்பீரமா இருப்பாங்க. ஒரு கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல ஒரு ஜூ அவரோட மெமரிஸ் எல்லாம் நோட் பண்ணியிருப்பாரு. அதுல அவர் சொல்லுவாரு, இவன் அந்த யூனிஃபார்ம் போடும்போது ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பான், அப்புறம் நைட் ஆனால் அந்த யூனிஃபார்ம் கழட்டி வச்சா பார்த்தா நம்மள மாதிரி தான் சொங்கியா இருப்பான் அப்படின்பாரு. ஆனா அந்த யூனிஃபார்ம் அவனுக்கு ஒரு பவரை கொடுக்கும் அப்படின்பாரு. அந்த மாதிரி தான் இது. பவர் உங்க கையில இருக்கும்போது நீங்க ஏதோ பெரிய ஆள் மாதிரி இருப்பீங்க. பவர் எடுத்தாச்சுன்னா நீங்க நம்மள மாதிரி சாதாரணமா தான் இருப்பீங்க. அதனால நமக்கு வேண்டியது என்னன்னா, மாற்றம் கொண்டு வரணும்னா பவர்ஃபுல்லான ஐடியாஸ் வேணும், பவர்ஃபுல்லான ஒரு தாட்ஸ் வேணும். மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்ற அந்த வேகம் இருக்கணும். அதனால ஆக்சுவலா இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நண்பர்களுமே அவங்க எப்படி பெட்டர் ஆக்கலாம்னு தான் யோசிக்கணும். நம்ம பெட்டர் ஆக்கிட்டு இருந்தோம்னா சொசைட்டில நம்ம ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துடலாம். சும்மா இந்த ஊடகங்களை மீறிலாம் நம்ம செயல்படலாம். இன்னைக்கே பாருங்க, இந்த ஊடகங்கள் பேசுற விஷயங்களையும் நல்ல யூடியூப் சேனல்ஸ் பேசுற விஷயங்களையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த ஊடகங்கள் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்ல ஒண்ணுமே இருக்காது. சும்மா தேவையில்லாத உதவாக்குற விஷயங்களை அவங்க பேசிட்டு இருக்காங்க. சாதாரண சின்ன சின்ன யூடியூப் சேனல்ஸ் எவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்றாங்க. கண்டிப்பா சின்ன யங்ஸ்டர்ஸ்ல எவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்றாங்க. ஸோ அங்கேயே அவங்க ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கேயே நம்ம யங்ஸ்டர்ஸ் பார்த்தோம்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை மீறி செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதனால செய்ய வேண்டிய விஷயத்தை கரெக்டாக செஞ்சா மாற்றம் கொண்டு வந்துடலாம். மாற்றத்துக்கு தேவை முக்கியமா நல்ல ஆர்கனைஸ்டான ஒரு பார்ட்டி. போல்ஷிவிக்ஸ் கிட்ட இருந்த ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, அவங்க ஆர்கனைஸ்டா இருந்தாங்க. ரொம்ப பெர்ஃபெக்டா ஆர்கனைஸ்டா இருந்த ஒரு பார்ட்டி. ரெவல்யூஷனுக்கு முன்னாடி இந்த பார்ட்டில பயங்கர டெமோக்ரஸியும் இருக்கும். ஒவ்வொரு விஷயமும் டெமோக்ராட்டிக்கலா எல்லாரும் முன்னிலையும் நிறைவேற்றப்படும். எல்லாரும் ஏத்துக்கிட்டாதான் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கட்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் டெமோக்ராட்டிக்கா நடந்தது. லெனின் அதுல ரொம்ப கவனமா இருந்தார். பொலிட் பியூரோ இருந்தது, சென்ட்ரல் கமிட்டி இருந்தது, இதெல்லாம் எல்லாம் ரொம்ப படிச்சவங்களாம் இருந்தாங்க, பெரிய ஸ்காலர்ஸ் எல்லாருமே. லெனின் பெரிய ஒரு புத்திசாலி, மற்றவங்களும் பெரிய ஸ்காலர்ஸா இருந்தாங்க. அப்படிதான் டிபேட்லாம் பண்ண முடியும். நம்ம ஐடியாவை மற்றவங்ககிட்ட கொண்டு போகணும், கன்வின்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அப்ரூவ் ஆகி மேலே வரும். ஸோ இதெல்லாம் எஃபெக்டிவா பண்ணாங்க அவங்க. அந்த மாதிரியான ஒரு அறிவு சார்ந்த ஒரு கல்ச்சரை நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு பெரிய ஒரு பவர் இருக்கு, அதை வீழ்த்துறதுக்கு பேரலா இன்னொரு ஸ்ட்ரென்த்தை நம்ம கிரியேட் பண்ணலாம். நம்மகிட்ட பணம் கிடையாது, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மக்கள் சக்தி, இன்டெலெக்ட், இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் மாற்றத்தை கொண்டு வரணும். நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி.